நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. அஇஅதிமுக தலைமை அலுவலகத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியது அப்படிங்கிற செய்தி பிரதானமாக இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வரலாம் அப்படிங்கிற சமிக்ஞைகளும் இருக்கின்றன. நாளை முதல் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. மயிலாப்பூர் தொகுதி தொடங்கி அடுத்த கட்ட பிரச்சாரத்தை திரு பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் தொடங்குகிறார். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தகவல் இருக்கிறது. ஆனால் இன்று ஒரு ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தா அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும். ஏற்கனவே 2-3 தவணையாக அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சில அம்சங்கள் வந்திருக்கின்றன. இவையெல்லாமும் கூட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும்போது தான் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு தாய்மானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன், இன்றைய நிகழ்ச்சி நிரல் என்பது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மட்டும்தானா, இல்லை வைடா ஆன்டிசிபேட் ஆகிறது போல தேர்தல் அறிக்கை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பான அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. முன்னதாக சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அமைப்பு ரீதியாக 82 மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் தற்போது இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த கூட்டத்தை பொறுத்தமட்டில் கூட்டணி கட்சிகளுக்கான அந்த தொகுதி ஒதுக்கீடு, அதிமுக தேர்தல் பணிகள் தொடர்பான ஆலோசனை என்பது செய்யப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 கட்டங்களாக 16 தேர்தல் வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள வாக்குறுதிகளை அறிக்கையாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்கிறார். நேற்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவுக்கு 27 தொகுதிகள், பாமகவுக்கு 18 தொகுதிகள், அமமுகவுக்கு 11 தொகுதிகள் என கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி உடன்பாடு என்பது அதிமுக தலைமை அலுவலகத்தை போடப்பட்டிருந்த ஒரு சூழல். இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் தேர்தல் அறிக்கையும் அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட இருக்கிறார். குறிப்பாக பல தேர்தல் வாக்குறுதிகளை அவ்வப்போது 3 கட்டங்களாக 16 அம்சங்கள் கொண்ட தேர்தல் வாக்குறுதிகளை ஏற்கனவே அவர் வெளியிட்டிருந்தார். குலவிளக்கு திட்டத்தின் கீழே அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். நகர பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஆண்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து பயண திட்டம், அம்மா இல்ல திட்டத்தின் மூலமாக சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு தரமான கான்கிரீட் வீடு கட்டித் தருவது, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவது, அதே போல் 25,000 ரூபாய் மானியத்தோடு 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகன திட்டம், சமூக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியவர்கள் உதவித்தொகை வழங்குவது, விதவை பெண்களுக்கு உதவித்தொகை வழங்குவது ஆகியவற்றை 1200 இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவது, அதே போல மாணவர்கள் பெற்றோர்கள் நலனை காக்கக்கூடிய வகையில வங்கிகள்ல பெற்ற கல்விக் கடனை அரசே ஏற்று கடனை தள்ளுபடி செய்யும், வாழ்வாதார உதவியாக ஆண்டிற்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்குவது உள்ளிட்ட மொத்தமாக ஒரு 16 தேர்தல் வாக்குறுதியை ஏற்கனவே அவர் 3 கட்டங்களாக வெளியிட்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தொடர்ந்து அதிமுகவுல மற்ற பிற தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பான அறிக்கையை இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியிட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக தரப்புல அந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு செய்வதற்கான குழு என்பது நியமிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல அந்த குழுவினர் மாவட்ட வாரியாக பல்வேறு பகுதிகளுக்கு சென்று விவசாயிகள், பெண்கள், மாணவர்கள் மற்றும் சிறு குறு தொழில் செய்பவர்கள் என பலதரப்பட்ட மக்களையும் நேரில் சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பெற்று தொடர்ந்து தற்போது இந்த வாக்குறுதி என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.